ஸோ அடுத்தபடியாக உங்கள் எழுத்தில் எந்த படைப்பு உங்களுக்கு பிடித்தமானது? இது சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் நிறைய கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் எழுதியிருக்கேன். ரொம்ப ஆத்மார்த்தமாக எனக்கு பிடிச்சி எழுதியிருக்கேன். அதில் ஒன்றும் அதனால் அதை நம்ம ஒரு அம்மாக்கிட்ட நான் ஒரு கேட்கணுமா, உனக்கு எந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்குற மாதிரி வருது. ஏன்னா இது எவ்வளோ இது மொத்தம் 280 கதைகள் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். 280 கதைகள், பெரிய விஷயம், பெரிய சாதனை. தமிழில் எந்த எழுத்தாளரையும் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு கூப்பாராவை ரொம்ப பிடிக்கும். இந்த கூப்பாராவில் ரொம்ப அவருடைய சிக்கனம் இருக்கேன், சிக்கனம். ஆனால் அதில் நல்ல ரொம்ப அவர் ரொம்ப துக்ககரமானதெல்லாம் கூட அது ரொம்ப சாதாரணமாக சொல்லி போடுவார். அண்ட் அகைன் பெரிய ஒரு லாஃப்டி தீமையும் ரொம்ப சுருக்கி எழுதுறது காணாசம். அது ரொம்ப நிஜமாகவே அதை எழுதினா ஒரு 500-600 பக்கம் கூட எழுதலாம். பட் அப்படிலாம் செய்ய மாட்டார். ஒரு 100-120 பக்கம் கூட முடிச்சுக்கலாம். அதுலேயும் அவருக்கு வாழ்ந்தவர் கெட்டான்னு ஒன்று முடிஞ்சால் பாருங்க. அப்புறம் இன்னொன்று அவரவர் பாடுங்க. அது ரெண்டுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் இந்த பரீட்சைகளில் நான் எதையுமே எனக்கு இங்கே யாராவது நம்ம ரீடர் ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஒரு வாசகன், அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இந்த பரீட்சைகள் நாட்டில். ஏன்னா பரீட்சைகள் கொடுக்கறது இருக்க அது யாரோ தெரியாதவங்க, ஏதோ தெலுங்குக்காரனோ ஹிந்திக்காரனோ அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் அதனால எனக்கு இந்த ஒரு தனிப்பட்ட முறையில் என்கிட்ட இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள் சொன்னாலே இந்த ஆவிகள், உங்கள் ஆவிகள் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு, ஆவிகள் சொல்கிறாரு, அது எனக்கு ரொம்ப விசேஷமானது தான். வாசகர்களை நான் சொல்லவே கூடாது. எந்த வாசகனையும் நம்ம வற்புறுத்தக்கூடாது. வாசகனுக்கு அவங்களுடைய தேர்வை கொடுக்கணும். அவன் படித்தா படிக்கலாம், படிக்கலைன்னாலும் படிக்கல. எதுக்கு படிக்கணும்? நம்ம அவனை அப்படி ஒன்றும் அவனை நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அவனுக்கு இஷ்டம் இருந்தால் அவன் படிக்கணும். அப்படி அதை படித்து அவனுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருந்தாலும் அவன் படிக்கணும். அந்த மாதிரி இருக்கா. அதாவது அவள் இந்த இவாளெலாம் படிப்பாளான்னு நம்மளுக்கு தோணும். பட் அவன் படிப்பான். படிச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பான். எல்லா புத்தகத்தையும் படிச்சுப்பான். அந்த மாதிரி தான் இந்த இவன் இருக்கானே, இந்த இங்கிலீஷ் ரைட்டர், அவன் பேர் என்ன, ஆதித்யாவை அவன் தான். அவன் அப்படி தான், அவன் எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டான். பெருமிதம் கொள்ளும் நிகழ்ச்சி அப்படி ரொம்ப எனக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. எழுத்து மூலமாகவும் சரி, எழுத்துன்னா இந்த நான் என் படைப்புகள் மூலமாக, அப்புறம் அதுதான் பத்திரிகைகளில் இந்த எல்லா பத்திரிகைகளையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் திடீர்னு அவங்க மாறிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத இந்த ராஜேஷ்குமார் அத்தனை பேரும் போடுவான். ஆந்திரவிடனும் போடுவான், கல்கையும் போடுவான், என்னைக்கையும். அதனால் எனக்கு பத்திரிகைகளில் பட் நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு பிடிக்கும். பார்க்கணுன்னா நான் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புக்கு ஒரு மணி நேரம் ஒருத்தவங்க 2 பேர் பேசினாங்க. பத்மா நாராயணன். அப்புறம் பத்மா நாராயணன் என்னையும் மொழிபெயர்த்திருக்கா. நான் என்ன விசேஷமாக நம்ம சொல்லலை. கல்யாண் ராமன் அவன் பொயிட்ரியை பற்றி சொல்ல வேண்டியது. அதனால் அவன் பொயிட்ரி பற்றி சொன்னான். ஆனால் அங்கே ஒரு 2-3 பேர் ரொம்ப அவங்களுக்கு என்னை பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம். இதுதான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்ம பெருமைப்படக்கூடிய அனுபவம். சரி, எடுத்து பத்திரிகை முடிச்சுக்கணும்.